டேஸ்ட்டுக்காக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல நமக்கு புடிச்ச மாதிரி, நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி மாத்தி சமைச்சு தான் பாருங்களேன். டேஸ்ட் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். நான் இன்னைக்கு இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க ஆயிலோட அளவு என்னன்னா 20 எம்எல். 20 எம்எல் அப்படிங்கிறது வந்து நம்ம நார்மலா எல்லார் வீட்லயும் பயன்படுத்தக்கூடிய ஆயில் தான். அந்த ஆயில் வச்சு எப்படி இவ்வளோக்கு கிறிஸ்பியான ஒரு சமோசா ரெடி பண்ண முடியும்? டேஸ்ட்டும் அட்டகாசமா இருக்கும். நான் வீடியோக்காக சொல்லல. கண்டிப்பா நீங்க பார்க்கும்போதே தெரியும். வெளியில வந்து கிறிஸ்பியா, உள்ள வந்து சாஃப்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷீட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் மைதா மாவு எடுத்தீங்கன்னா 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து கம்பல்சரி, ஏன்னா நீங்க எண்ணெயில பொரிக்க போறதில்ல. அதனால மாவு பிணையும் போதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா கொஞ்சமா தண்ணி ஊற்றி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பிணைஞ்சதுக்கப்புறம் இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். லூஸாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பிணைஞ்ச மாவை ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வைக்கும்போது மாவு ட்ரை ஆயிரும். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு, அதிகமாகலாம் சேர்க்க வேணாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மாவில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு ஈர துணி போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போது நான் இன்னைக்கு ஆனியன் சமோசா தான் செய்ய போகிறேன். அதுக்கு நீங்கள் பதிலாக சிக்கன் சமோசா செய்யலாம், மட்டன் சமோசா, அது உங்களோட விருப்பம். ஆனியன் சமோசா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அதுக்கு ஆனியன் வந்து நீங்கள் ஆயில் ஃப்ரை வந்து பண்ண போகிறதில்ல, அதனால கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து பார்த்தீங்கன்னா சமையலில் டேஸ்ட்டு கூடும். காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துக்க போகிறேன். இப்போ மாவு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா பிணைஞ்சிருங்க. பிணைஞ்சதுக்கப்புறம் குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை சப்பாத்தி கட்டையில் வச்சு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் இதை செப்பரேட்டாக தனித்தனியாக கூட மெலிசாக தேய்ச்சி தவால போட்டு எடுத்து கட் பண்ணிக்கலாம். இல்லைங்க வேலை ஈஸி ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி சின்ன ரவுண்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றா, அதாவது எண்ணெய் அதுக்கப்புறம் மாவு இந்த மாதிரி அப்ளை பண்ணி லேயர் சப்பாத்தி போடுவோம்ல, அது மாதிரி போட்டு நல்ல மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்ல மெல்லிஸாக தேய்ச்சாச்சு. கவனிக்க வேண்டிய விஷயம், இதில் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, அதனால் முடிஞ்ச அளவுக்கு மாவு வந்து மெலிசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கடைகளில் கூட ரெடிமேட் ஷீட் விற்கிது, அது கொஞ்சம் கனமாக இருக்கும். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ஆனால் ரிசல்ட் எப்படி வரும்னு சொல்ல தெரியாது. இப்போ தேய்ச்ச மாவு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால பாதியாக கட் பண்ணிட்டு தோசை தவால போட்டிருக்கேன். தோசை தவால போட்டு சப்பாத்தி சுடுற மாதிரிலாம் சுடக்கூடாது. மிதமான தீயில வச்சு ஹீட் வந்து எல்லா இடமும் படுற மாதிரி, அதாவது சென்டர்ல கார்னர்ல எல்லா இடமும் படுற மாதிரி துணி வச்சு இந்த மாதிரி பிரஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்து எல்லா இடமும் ஹீட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நீங்க போட்ட அந்த லேயரும் வந்து அழகா பிரிஞ்சு எடுக்க வரும். இப்ப நமக்கு தேவையான ஷீட் வந்து கஷ்டப்படாம வீட்டிலே ஈஸியா ரெடி ஆயிடுச்சு. இப்படி மேலாப்ல எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டு ஒவ்வொன்றா எடுத்தீங்கன்னாவே ஈஸியா எடுக்க வந்துடும். கண்டிப்பா ஷீட் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்க, இல்லாட்டி கடைகளில் கூட வாங்கிக்கோங்க, அது உங்களோட விருப்பம். இப்போ சமோசா உள்ள வைக்கக்கூடிய ஆனியன் மசாலா எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதிகமாலாம் ஆயில் இதுக்கு தேவைப்படாது. அது கூடவே நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குங்க. இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. ஆனியன்லேருந்து லைட்டாக அந்த ஈரப்பதம் வந்து வெளியாகும். அந்த டைமில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன். மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஆனியன் என்னதான் வதங்கினாலும் அதில் சேர்த்துருக்க மசாலா வேகணும். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுட்டு
வேக வச்சிங்கன்னா சூப்பரான ஆனியன் மசாலா ரெடி. லாஸ்ட்டில் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக பெப்பர் தூவி விட்டு கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான சமோசா ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த ஷீட்டுக்கு உள்ள மசாலாவை ஸ்டஃபிங் பண்ணிடலாம். அதுக்கு நான் செய்கிற மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. ஷீட் நீங்கள் மசாலா வச்சு மடிக்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயம், எந்த இடத்துலையும் கேப் இருக்கக்கூடாது. அந்த கேப் வழியாக மசாலா வந்து வெளியாகக்கூட வாய்ப்பு இருக்குது. ஒட்டுனது வந்து பிரிஞ்சிக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் மைதாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல கெட்டியான பேஸ்ட்டை வந்து தடவி எல்லா இடத்துலையும், அதாவது மசாலா வெளியில் வராத அளவுக்கு தேவையான இடத்துலலாம் அந்த பேஸ்ட்டை வந்து தடவி நல்லா ஒட்டி எடுத்துக்கோங்க. ஷேப் வந்து கரெக்டாக நம்ம கடையிலலாம் பார்க்குற மாதிரி வரணும் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. செய்ய செய்ய கண்டிப்பாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சமோசாவை 2 விதத்தில் உங்களுக்கு குக் பண்ணி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து இதுக்கு 1 டீஸ்பூனை மட்டும் ஆயில் பயன்படுத்தினா போதும். இந்த மெத்தடில் நம்ம கடையில் சாப்பிடுவோம்ல கிறிஸ்பியான சமோசா, அது கிடைக்காது. ஒரு ஸ்டஃப்டு சப்பாத்தி சாப்பிட்டோன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தாங்க இருக்கும். நீங்கள் டயட்டில் இருக்கீங்க, இல்லை கொலஸ்ட்ரால் லெவல் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு ஆசைப்பட்டு நான் சமோசா சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மெத்தட் 2. இது வந்து நான் கடையில் வாங்குறீங்க பாருங்கள், அதே டேஸ்ட் கிடைக்கும். இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் பயன்படுத்தியிருக்கேன். அதிகமாகலாம் இதுக்கு தேவைப்படாதுங்க. 2 டேபிள் ஸ்பூன் போதும். நீங்கள் பொரிச்சு எடுக்கக்கூடிய சமோசாவுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் வந்து கூடும் குறையும். எனக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேவைப்பட்டுச்சு. நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே ஆயில் வந்து கம்மியாக பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோக்கு மொறுமொறுன்னு இருக்குது அப்படிங்கிறது. இந்த மெத்தடும் ஒரு சூப்பரான மெத்தட்னு நான் சொல்லுவேன். நான் சொன்ன மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே இது யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்னு தெரியும். கண்டிப்பாக இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது பிடிச்ச மெத்தட் அப்படிங்கிறதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 2 டைப்பில் எனக்கு பிடிச்சது செகண்ட் மெத்தட் தான். ஏன்னா அதில் தான் கொஞ்சம் எண்ணெய் பயன்படுத்தி சமோசா நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியே நல்லா கிறிஸ்பியான சமோசா கிடச்சிச்சு. ஃபஸ்ட் டைப்பில் செஞ்சது வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா அவனுக்கு வந்து ஸ்டஃப்டு சப்பாத்தி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஃபஸ்ட் டைம் வந்து அவன் விரும்பி சாப்பிட்டது அந்த ஃபஸ்ட்டு டைப் செஞ்ச சமோசா தான். ஆனால் எனக்கு என் ஹஸ்பண்டுக்கெலாம் செகண்ட் டைப் தான் பிடிச்சிருந்துச்சி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லெஸ் ஆயில் சமோசாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா பை பாய்.